Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு வெஜிடபிள் பிரியாணி. இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க நான் வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேன். இதுல நான் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு போடுறேன். இது அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். இது முன்ன நான் கழுவிட்டு இதை கழுவிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு இது கல்பாசி, இது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, அப்புறம் 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி தக்காளி வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துடலாம். நான் அரை கப் அளவுக்கு கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை கப்பு பீன்ஸு, அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அரை கப்பு. இது ஃப்ரெஷ் பட்டாணி தான். நீங்கள் காஞ்சதுன்னா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி காய் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு ஐட்டம் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. இது ஒரு 10 ரூபா பாக்கெட்டு. இது பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடலாம். இப்போ இதுலேயுமே உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும். நான் அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எடுத்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 2.25 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரைக்கலாம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க தண்ணி பாதி அளவுக்கு வத்திருச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
சூப்பராக நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மல்லி இலை போடுறேன். மல்லி இலை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. இது நல்ல காரசாரமான ஒரு கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.